ஹே காய்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியாக ஒரு சட்னி பண்ணலாமா தோசைக்கு? இதுக்கு தேவையானது 4 வரமிளகா. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா 2 மிளகாய் போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கிற உளுந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். 5 to 10 minutes நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஸ்லோ குக்கில். தோல் உளுந்து இல்லாட்டி பரவாயில்ல, முள் உளுந்து அப்படியே நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் விடாமல் நல்லா வறுக்கணும், ஓகேவா? இதுக்கு தேங்காய், புளி, பூண்டு, உப்பு, அவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் வறுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, சட்னி அரைக்கும் போது தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிடணும், ஓகேவா? தண்ணி விட்டிங்கன்னா சரியாக அரைப்படாது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாது. இப்போ நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாய், புளி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் ஒரு சுற்றிடணும். தண்ணி விடாமல் அரைக்கணும். அதுக்கப்புறமா உளுந்து போட்டு அரைக்கணும். லைட்டாக ஒரு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியதான். எண்ணெயில் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டியதான். சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள்.